அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சோளா பூரி கோதுமை மாவு வச்சு வீட்டில் எப்படி ரெடி பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 2 கப்பு கோதுமை மாவு ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதிலேக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் கூட சேர்த்து இனி இதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்து கொடுக்கலாம். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து ഒന്ന് மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது ஒன்று கை வச்சு நல்லதாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லெவலில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தான் நல்லா பிசைஞ்சிடுச்சு. இனி இது வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சைஸில் தான் போல் எடுத்துருக்கேன். இனி இது வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு ஒன்று டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த சைஸில் தான் ரோல் பண்ணி எடுத்துருக்கேன். இனி இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஒன்று சூடானதுக்கப்புறம் பூரி இதிலேக்கு போட்டு கொடுக்கலாம். இனி இது ஒன்று இந்த மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடுங்க. அப்போது நல்லா பொங்கி வரும் பூரி. பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இனி இதை வந்து திருப்பி போட்டு எல்லா சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆன வரைக்கும் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் பூரி நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்கு. இப்போ நல்லா சோளா பூரி, கோதுமை மாவு சோளா பூரி வித்து சென்னா மசாலாவோட ரெடி. இந்த சென்னா மசாலா இதுக்கு நல்லொரு காம்பினேஷன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.